Yes, very good evening, everyone. எஸ். ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அது நம்ம ரொட்டீனா மாறும். ரொட்டீன் ரொட்டீன் ரிப்பீட் ஆகும்போது, அது நம்ம பழக்கமாவும் மாறுது. எஸ், ஐ அம் ரைட்? யாருமே இல்லையா? சாட் பாக்ஸ்ல? எஸ்? யா. ஓகே, தேங்க் யூ. வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் 2 டே 41. நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. எஸ். நம்ம 70 டேஸ், 70 பார்ட்டிசிபன்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் இந்த வண்டர்ஃபுல் ஜேர்னியை இன்னைக்கு டே 41 ரீச் பண்ணியிருக்கோம். 40 டேஸ், 40 டேஸா நம்ம இந்த ஜேர்னியை கன்சிஸ்டன்சியோட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லைங்க. 40 டேஸ் ஆஃப் ரீடிங், லேர்னிங், லிசனிங் அண்ட் ஷேரிங். இப்போ இந்த ஜேர்னியை நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் கொடுக்குது. கன்சிஸ்டன்சில தான் ஒரு செயல் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரொட்டீனா ஆகும். ரொட்டீன் ரிப்பீட் ஆகும்போது அது நம்ம பழக்கமாகவும் மாறுது. எஸ், உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அப்படித்தான். இந்த 40 டேஸ் ஜேர்னி சக்சஸ்ஃபுல்லா கடந்துட்டோம். இன்னும் ரிமைனிங் டேஸும் சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றதுக்கு எப்போ உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். So, a big thank you to all our wonderful participants for your consistency, support, and active participation throughout this journey. எஸ், சூப்பர் 70ல நம்ம புக்ஸை மட்டும் ரிவ்யூ பண்றது இல்ல, லேர்ன் பண்றோம், திங்க் பண்றோம், அப்ளை பண்ணவும் கத்துக்கிறோம் அண்ட் க்ரோவும் பண்றோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ அவர் 70 டேஸ், 70 பார்ட்டிசிபன்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாமா? எஸ். டே 41 செஷனை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நவ் இட்ஸ் மை பிளஷர் டு இன்ட்ரடியூஸ் டுடேஸ் பிரசன்டர். இன்னைக்கு நம்மளுடைய டே 41 பிரசன்டர் மிஸ்டர் எம் முஹம்மத் ரஃபீக் ரஷதி சார். ஒரு அக்குபஞ்சர் தெரபிஸ்ட், லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர் அண்ட் சிஇஓ ஆஃப் இத்மினான் கைடன்ஸ் சென்டர். அது மட்டும் இல்ல, சார் ஒரு ரைட்டர், சோசியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்காலராகவும் தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. ஃபவுண்டர் ஆஃப் மദ്രസത്തു அன்வருல் ஹுதா, மദ്രസത്തു நூர்ஜஹான் நிஸ்வான் அண்ட் அலிஃப் லாம் மீம் ஆன்லைன் அகாடமி. ட்ரைனிங், எஜுகேஷன், ரைட்டிங், சோசியல் சர்வீஸ் அண்ட் கைடன்ஸ் மூலமா பல மக்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்ண தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு சார் ரிவ்யூ பண்ண போற இன்டர்நேஷனலி பாப்புலர் புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ், சின்னஞ்சிறு பழக்கங்கள். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம டெய்லி ஹேபிட்ஸ், டிசிப்ளின் அண்ட் பர்சனல் growth பத்தி ரீதிங்க் பண்ண வைக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் எம் முஹம்மது ரஃபீக் ரஷதி வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சார், the virtual stage is yours. Over to you. Rafik sir? Okay, wait. Okay, yeah. Unmute பண்ணிக்கோங்க சார். யா. ஓகே, தேங்க்ஸ். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நேர்வழியை பின்பற்றியவர்கள் மீது உண்டாகட்டுமாக. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதுவரையும் 40 நாட்களை கடந்து சூப்பர் 70 என்ற ஒரு மெகா சீரியஸ், சூப்பர் 72 ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் மிக சந்தோஷம். சாட் பாக்ஸ் இன்னும் அதிரணும், நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அல்லாஹ் என்ன நாடுறானோ அது நடக்கும். இறைவனுடைய நாட்டம் எதுவோ அது நல்லபடியாக நடக்கும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஷயத்துக்குள்ள வந்துருவோம். நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்ன ஷமீமா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். என்ஐபிஆர் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் முன்னாடியே சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ எல்லோருக்குமே அல்லாஹ் சிறந்த நற்கூலியை தர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு, சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்றது தான் நம்ம புக்குடைய தலைப்பு. சின்னஞ்சிறு பழக்கங்கள். சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்றத நம்ம என்ன சொல்றாரு அவரு, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றது. அவர் என்ன சொல்றாரு, ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவர் தான் இதனுடைய ஆசிரியர். தமிழ்ல வந்து அதை தமிழாக்கம் பண்ணவங்க வந்து நாகலட்சுமி சண்முகம் அப்படின்றவங்க வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதை பத்தி நமக்கு தேவையில்லை, இது யாரு எழுதுனது, இல்லை இதனுடைய தமிழாக்கம் பண்ணது யாரு. இந்த புக்கு மூலமாக அஸ் த ட்ரைனரா எனக்கு, அல்லது அஸ் த கவுன்சிலரா எனக்கு, அல்லது யாரா பார்வையாளர் இருக்கிற உங்களுக்கு, அது ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பாடம் நடத்துறோம் மாணவர்களுக்கு.
அல்லது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன இதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இத ஃபுல்லா படிச்சு முடிக்கிறதுக்கோ, படிச்சு சொல்றதுக்கோ, அல்லது படிச்சு முடிச்ச பிறகு அத முழுமையாக மத்தவங்களுக்கு அத எடுத்து சொல்வதற்கான நேரமும் இது கிடையாது. இந்த குடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்குள்ள வந்து அத சொல்ல முடியாது. இதுலருந்து என்ன கிடைச்சிச்சு அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்தத வந்து அது என்னுடைய ட்ரெய்னிங் புரோகிராமுக்கும் சரி, என்னுடைய கவுன்சிலிங் புரோகிராமுக்கும் சரி, அல்லது என்னுடைய டீச்சிங் புரோகிராமுக்கும் சரி, நான் எப்படி அத பயன்படுத்துறேன் அப்படின்றத தாண்டி, அது உங்களுக்கும் அது எப்படி பயனுள்ளதாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே நடத்தப்படுகிறது. ஹைர். இறைவன் அதற்கு அருள் புரியட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு முன்னுரை பார்க்கிறதா இருந்தா, பொதுவாகவே பழக்கவழக்கங்கள் அப்படின்றதுக்கு முன்னாடி, புத்தகம் அப்படின்றது வந்து அரபியில ஒரு வார்த்தை சொல்வார்கள். அரபியில சொல்வார்கள். "மன் கதப கர்ர, ஒமன் ஹஃபித ஃபர்ர." அதாவது எழுதி வைப்பது என்பது அது நிரந்தரமாக இருக்கும். எது மனனம் செய்வது என்பது அது நம்மை விட்டு விரண்டு ஓடிரும். அப்ப அது வந்து என்னன்னு சொன்னா, எழுத்து வடிவம் என்பது புத்தகம் அப்படின்றது அதுக்கு மிகச்சிறந்த சான்று. புத்தகத்தை நாம் படிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு இந்த மெகா சீரியல்ல இந்த 2வது சூப்பர் 72 அப்படின்றதுல வந்து புத்தகத்தை தேர்ந்தெடுத்ததற்காக நம்முடைய ஆசான் ஹுசைன் பாஷா சார் அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. அதே மாரி சின்னஞ்சிறு விஷயங்கள் அப்படின்றதுல சில முன்னுரைகள் நான் ஒரு சில மதம் சார்ந்து அப்படின்றத தாண்டி மற்றவங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் உதாரணத்திற்காக கொண்டு வருகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு இறை தூதருடைய ஒரு பொன்மொழி ஒன்று வரும். அ சொர்க்கம், நரகம் என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு நம்பிக்கை. அது அவர்கள் மதம் சார்ந்த நம்பிக்கை. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவர்கள் மத்தவங்களும் சொர்க்கம் இருக்கு, நீ சொர்க்கத்துக்கு போவ, நரகம் இருக்கு, அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்லும் பொழுது, இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்றது வந்து ஏன் நம்ம வந்து முக்கியமா கவனத்துல கொள்ளணும்? அப்படின்றதுக்காக பார்ப்பதற்காக ஒரு முன்னேறின்னு சொன்னா, ஒரு ஒரு மனிதர், ஒரு நபர் அ சில செயல்பாடுகளை செய்துகிட்டே போறாரு. அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில ரொம்ப நெருக்கத்துல போயிர்றாரு. இன்னும் ஒரு செயல் செஞ்சாவே, நல்ல நல்ல செயல் செஞ்சுகிட்டே வர்றாரு. இன்னும் ஒரு நல்ல செயல் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போயிருவார். இப்ப அவரிடமிருந்து ஒரு சிறிய செயல் வந்து இறைவனுக்கு பிடிக்கல. அது இறைவனுக்கு மாற்றமானது. இறைவனுடைய கோபத்தை தரக்கூடியதாக மாறிருச்சு. இவர் சொர்க்கத்திற்கும் இவருக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி மட்டும் தான் இருந்தது. இன்னொரு செயல் செய்திருந்தாருன்னா சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு. ஆனா, இந்த செயல் இறைவனுக்கு பிடிக்காதனால அவர் நரகத்துக்கு போறார். நரகத்துக்கு போறது அப்படின்ற அடிப்படையில ஒரு நபர் போயிட்டே இருக்கிறார். தீமையா, பாவமா செஞ்சுக்கிட்டே போறார். பாவமான காரியமா. நரகத்துக்கும் அவருக்கும் மத்தியில ஒரு சிறிய இடைவெளி மட்டும் தான் இருக்குது. இந்த நேரத்துல அவரிடமிருந்து ஒரு சிறிய செயல், ஒரு நல்ல காரியம். அது அந்த ஒரு சிறிய செயல் பழக்கம் அப்படின்றத நான் அதுக்கு தான் உதாரணத்திற்கு தான் நான் இத கொண்டு வரேன். அப்ப அது வந்து என்னன்னு சொன்னா, இறைவனுக்கு மிக விருப்பமானதாக மாறிருச்சு. அது இறைவனுக்கு மிக விருப்பமானதா மாறதுனால, இவருடைய அத்தனை விஷயங்களும் என்னது? மன்னிக்கப்பட்டு இவர் சொர்க்கத்துக்கு போய் விடுகிறார் அப்படின்னு சொன்னா, சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம சாதாரணமாக அதை கடந்து விடக்கூடாது. உதாரணமாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படம். சில நேரங்களில் நம்ம மனிதர்களை பார்த்து இவர் சாதாரண ஆள் அப்படின்னு நினைப்போம். அந்த மாரி நினைக்கக் கூடாது. ஒரு பெரிய அதிகாரி தான் இதுக்கு தகுந்தவரு. இவங்க தான் அத இது பண்ணணும். இன்விகேஷன் பண்றது, ஆய்வு பணி பண்றது, அல்லது என்னன்னு சொன்னா அத கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பணியில ஈடுபடுறது. இந்த உயர் அதிகாரி இருக்கும்போது இவருக்கு என்ன வேலை? டிரைவருக்கு என்ன வேலை? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமணா திரைப்படத்துல ஒரு அழகான ஒரு குறிப்பை வந்து என்னன்னு சொன்னா, அந்த டிரைவர் பணியை செய்தவர். எடுபிடின்னு சொல்லலாம் நம்ம சொல்றதா இருந்தா. அவரு தான் அதுக்கான அந்த ஒரு அந்த முடிச்ச அவுத்து குடுக்குறாரு. சின்ன விஷயம். நம்ம அடிக்கடி நம்மலாம் படிக்கிறோம், பேசுறோம். இந்த மாரி செய்யும்பொழுது நம்ம சாப்பிட்டுட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சிருப்போம். ஏதாவது ஒரு சிறிய துணுக்கு ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கும். அது நாக்குல இருக்கலாம், பல்லுக்கு இடையில இருக்கலாம். அது பெரிய வந்து என்னன்னு சொன்னா, நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்றதுல நம்ம வந்து என்னன்னு சொன்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. 4 விஷயம் தான் அவர் சொல்லக்கூடியதுல ஒட்டுமொத்தமாக சாராம்சமாக இந்த புத்தகத்தை எழுதியவர் சொன்னா, 1 இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாம இந்த பழக்கத்தை கொண்டு வருவதற்கான முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, அதை வெளிப்படையானதாக ஆக்கணும். வெளிப்படையானதாக ஆக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி. அது வெளிப்படையான அதுக்கு அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள நான் கொண்டு வருவதாக இருந்தால், நெறைய உதாரணங்களை, நெறைய ஆய்வு மூலமாக அவர் பார்த்ததை கொண்டு வருகிறார். உதாரணத்திற்கு ஒரு செய்தி, என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா, விளையாட்டுத்துறை சம்பந்தமாக குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டுடைய பெயரைச் சொல்லி, அந்த நாட்டிலருந்து ஒலிம்பிக்ல இதெல்லாம் போய் கலந்துகிட்டே இருக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க. தோல்வி அ பிரிட்டிஷ் சைக்கிளிங் அமைப்பின் தலையெழுத்து வந்து என்னன்னு சொன்னா, அந்த இவருடைய டேவ் பிராலிஸ் அப்படின்ற அவருடைய அந்த காரணத்தினால, அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியினால, அவரு வந்து அந்த இதுக்கு
விளையாட்டுத்துறைக்கான அந்த பயிற்சியாளராக வருவதின் காரணமாக மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம் ஏற்படுது, எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா, சின்ன சிறு விஷயங்களை இவர் கவனிக்கிறார். என்ன, அவங்களுக்கான படுக்கை விஷயங்களில் அவர்கள் தூங்குவதற்கான விஷயங்களை சரியாக செஞ்சு கொடுக்குறார். அவங்க போய் போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஓய்வு எடுக்கணும், அந்த சைக்கிள் ஓடக்கூடிய டயர்ல சாராயத்தை, அந்த மதுபானத்தை தடவுகிறார். அது அப்பதான் பிடிமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர்கள் அணியக்கூடிய ஆடையில வந்து என்னன்னு சொன்னா, அந்த அரைக்கால் டவுசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃப் அந்த டிராயர், அது விஷயத்துல கவனம் செலுத்துறார். அவர்கள் அமரக்கூடிய அந்த சீட்டு, அது விஷயத்துல கவனம் செலுத்துகிறார். இந்த மாதிரி அவர் கவனம் செலுத்தியதன் காரணமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 110 ஆண்டுகளாக வந்து என்னன்னு சொன்னா, போட்டியில போயிட்டு திரும்ப திரும்ப எதுவுமே இல்லாம வரக்கூடியவர்கள் ஒரு பெரிய என்னது கிட்டத்தட்ட 60% பதக்கங்களை வென்று வருகிறார்கள் ஒலிம்பிக்ல. 60% பதக்கங்களை வென்று வருகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் சிறந்த காரணம். அவர் சின்ன சிறு விஷயங்களை கவனம் செலுத்தி நுட்பமான விஷயங்களை பார்க்கிறார். அதே மாதிரி மருத்துவத்துல ஒரு 13 ஆண்டுகளாக இருந்தவர்கள், அது 13 ஆண்டுகளாக பயணித்தவர். ஒரு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு தன் உறவை சார்ந்த மாமனார் வீட்டுக்கு வராரு. ஒரு பெண்மணி தான் அவங்க. மருத்துவத்துறையிலனா ஒரு நர்ஸாக பணிபுரிந்திருக்கிறார். அந்த தன்னுடைய மாமனாரை பார்த்த பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உள்ள வந்து பார்க்கறாரு. பேசிட்டு இருக்கும்போதே, உங்க உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்குது. நீங்க உடனடியா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருங்க. உங்க உடம்புல ஏதோ குறை இருக்கு. நீங்க உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் நல்லா தானே இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நிர்பந்தப்படுத்தி அவங்கள உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் செய்யப்படுகிறது. எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்த நபருக்கு இந்த இந்த அம்மா சொன்னா அந்த நபருக்கு வந்து என்னன்னு சொன்னா, இதயத்துக்கு போகக்கூடிய ஒரு இரத்த நாளம் என்னன்னு சொன்னா ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த அடைப்பு காரணமாக பின்னாடி ஸ்ட்ரோக் வந்து இவர் பெரிய ஒரு ஆபத்துல போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது முக்கியமான ஒரு அடைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மருத்துவத்துறை அறிவிப்பு சொல்கிறது. ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுகிறது. அப்ப அதை இவர் எப்படி இந்த அம்மா எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு சின்ன விஷயம். அவருடைய முகத்தில் ஏற்பட்ட ஒரு மாறுதல். ரத்தங்கள் எல்லா இடத்துக்கும் போகணும். சரியான முறையில் அங்க இதயம் பம்ப் செய்யணும். பம்ப் செஞ்சாதான் எல்லா உறுப்புகளுக்கும் அது சரியா போயிட்டே இருக்கும். அது போற விஷயத்துல ஒரு சின்ன தடை ஏற்பட்டால் கூட அந்த உறுப்பில மாற்றம் தெரியும். அது அவங்க அந்த துறையில இருந்ததுனால இவருடைய முகத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய மாற்றம், சிறிய பழக்கம், சின்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பழக்கத்துக்கு வழக்கத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது. அப்ப சிறிய ஒரு மாற்றத்தை அழகாக கண்டுபிடித்து சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? அவருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. அவர் நீண்ட நாட்கள் திரும்ப வாழக்கூடியவராக மாறுகிறார் என்று சொன்னால், சின்னஞ்சிறு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விட்டுவிடக்கூடாது. உதாரணத்திற்கு சில விஷயங்களை நான் பட்டியல் போடுகிறேன். நம்ம குடும்பத்துல இருக்கும் பொழுது நாமளே செஞ்சுக்கக்கூடிய எப்படி விஷயம், நம்ம எப்படி மாத்திக்கிறது நம்மள நாமளே. உதாரணமா நம்ம வந்து என்னன்னு சொன்னா காலையில எழுந்தவுடன் அது நம்முடைய பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரலாம். காலையில எழுந்தவுடன் என்னன்னு சொன்னா படுக்கையை எடுத்து வைக்கிறது, ஒழுங்குபடுத்துதல். இத 3 கண்ணோட்டத்துல பார்க்கணும். இப்ப நம்ம சில பழக்கங்களை நான் பட்டியல் போடுகிறேன். அந்த பழக்கங்கள் பட்டியல் போடக்கூடிய அந்த விஷயத்துல என்னன்னு சொன்னா, 1 தனி மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப உதாரணமா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல போறோம், அல்லது என்னன்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு துறையில கவுன்சிலிங்ல போறோம் அப்படின்னு சொன்னா பெரிய விஷயத்தை நம்ம போய் மணிக்கணக்கா பேசுவோம். உதாரணத்திற்கு நான் ஒரு சின்ன கதை சொல்வதாக இருந்தால், எல்லாரும் வந்து என்னன்னு சொன்னா ஒரு மாட்டை பத்தி எழுத சொல்லி ஒரு கட்டுரை கொடுத்திருப்பாங்க. மாடு அதை பத்தி எழுதணும். அவங்கவுங்க மாட்டை பத்தி என்னென்னமோ எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா மரத்தை பத்தி எழுதிக்கிட்டே வரான். மரத்தை பத்தி எழுதிக்கிட்டே வரான் ஒருத்தவன் மட்டும். அந்த கட்டுரை ஃபுல்லா மரத்தை பத்தி இருக்குது. இந்த மரம் வந்து என்னன்னு சொன்னா அரச மரம், இது நீண்ட காலம் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு மரத்தை பத்தி எழுதி கடைசியாக கொண்டு வந்து அவன் முடிக்கக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை, அந்த மாட்டை இந்த மரத்தில் தான் கட்டி போடுவார்கள். முடிச்சிட்டான் ஒரே வார்த்தையில. அப்ப ஒட்டுமொத்த பரிசும் அவனுக்கு தான். அந்த மாதிரி அப்ப என்னன்னு சொன்னா சின்ன விஷயங்கள் நம்ம அப்ப காலையில எழுந்தவுடன் இதுல என்ன இருக்குது, அது பாட்டுக்கு கடந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா தனி மனிதனுக்கு அதனால என்ன பலன் கிடைக்குது? பொறுப்பு உணர்வு அதிகரிக்குது. உதாரணமாக படுக்கையை ஒழுங்குபடுத்துறதுனால. அது சமூகத்துல என்ன பலன் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, சமூகத்துடைய இதுல என்னன்னு சொன்னா, அது வீட்டுடைய ஒழுங்கான சூழலை உருவாக்கும். அத சமூகம் அப்படின்றது நான் மட்டும் இல்ல. என் மனைவி, என் மக்கள். அப்ப வீட்டுடைய சூழல் வந்து என்னன்னு சொன்னா ஒழுங்காகும். உளவியல் ரீதியாக இதுல என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சிறிய பணியை முடித்த ஒரு திருப்தி. ஒரு சின்ன பணிதான். ஆனா அதை முடிச்ச மன திருப்தி கிடைக்குது. அப்ப அது அந்த அந்த பணி முடிச்ச திருப்தி கிடைக்கிறதுனால என்னன்னு சொன்னா, அடுத்த பணியை நாம் செய்வதற்கான உந்து சக்தி அதுல இருந்து கிடைக்குது. சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிருந்தோம்னு சொன்னா, இதுல எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டும், ஒரு சமூகமாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி நம்ம எதுக்காக இந்த இந்த இதுல பயணிக்கிறோமோ, உளவியல் ரீதியாக நம்ம அஸ் த கவுன்சிலராக, அஸ் த ட்ரைனராக
நமக்கு என்ன இதுல பலன் தரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கும்போது 3 கண்ணோட்டமாக நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் இந்த விஷயத்தை. அதனால தான் நான் இப்படி எடுத்திருக்கிறேன். இந்த குறிப்பையே இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கும் பொழுது என்னன்னு சொன்னா, தனி மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? சமூக ரீதியாக அது என்ன அது சொசைட்டில என்ன பலனை ஏற்படுத்துகிறது? அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்ததாக ஒருவரை சந்திக்கும் பொழுது, உதாரணமாக நம்முடைய ஆசானை உதாரணத்துக்கு சொல்லலாம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிறந்த உதாரணம் நம்முடைய ஆசிரியர் ஹுசைன் பாஷா அவர்கள். சார் 7 மணி அப்படின்னு சொன்னா 6:59க்கும் வரமாட்டாங்க, 7:01க்கும் வரமாட்டாங்க. 7 மணினா 7 மணிக்கு ஷார்ப்பா வருவாங்க. அவருடைய சிரித்த முகம், அது அவர்கள் மொழியக்கூடிய அந்த வார்த்தை ஹாப்பி ஈவினிங், அதற்காகவே பல குரல்கள் காத்து கொண்டிருக்கும். அதாவது செவிகள் காத்து, அந்த குரலுக்காகவே பல செவிகள் காத்து கொண்டு இருக்கும். அப்ப என்னன்னு சொன்னா, ஒருவரை சந்திக்கும் போது அது ஆன்லைனா இருக்கட்டும், ஆஃப்லைனா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சந்திக்கும் பொழுது சிரித்த முகத்தோடு வருவது, ஹாப்பி ஈவினிங் சொல்றது, முகமன் கூறுதல், இஸ்லாமியர்களா இருந்தா சலாம் கூறுதல். இதனால என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நல்ல உறவுகள் உருவாகுது. தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பலன் நல்ல உறவுகள் உருவாகுது. சமூகத்திலே கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அன்பு, பரஸ்பரம், மரியாதை, நல்ல நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. ஒருத்தர் சந்திக்கும் போது முகமான் சொல்றது, ஒருத்தர் இன்முகத்தோட சந்திக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் இறுதியாக வந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க, மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறேன். என்னது எந்த விஷயத்தையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். ராஜேஷ்குமார் கூட ஒரு நாவல்ல எழுதியிருப்பாரு, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தொடப்பத்தை கூட நீங்கள் சாதாரணமாக கருதாதீர்கள். ரஜினியுடைய படத்துல ஒரு பாடல் ஒண்ணு வரும், முடிவெட்டும் தொழிலாளர் இல்லை அப்படின்னு சொன்னா, அதை எழுதியிருப்பது வேறவரா இருப்பாரு. முடிவெட்டும் தொழிலாளி இல்லை என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஏது அழகு, அதாவது சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் அவர் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் ஏது சுத்தம் சுகாதாரம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப எதையுமே சாதாரணமா கருதக்கூடாது. சின்ன விஷயம் தானே, இதுல என்ன கிடைச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்ப நான் அதுக்கு அப்ப அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதற்காக நான் உங்களுக்கு உதாரணம் கொண்டு வருகிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவரை சந்திக்கும் பொழுது முகமன் சூழல், சமூகத்தில் பலன் என்னன்னு சொன்னா, நமக்கு நல்ல நட்புகள் உருவாகிறது. உளவியல் ரீதியாக என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, புன்னகை போன்ற நேர்மறையான பாசிட்டிவான என்னன்னு சொன்னா வெளிப்பாடுகள் நம்மிடமிருந்தும் என்னது வெளிப்பாடுகள் ஏற்படுது. அது நம்பிக்கை நெருக்கத்தை கொண்டு வந்து ஏற்படுத்துகிறது. அது மாணவர்கள் ஆசிரியர் உறவாக இருக்கலாம், அல்லது என்னன்னு சொன்னா ட்ரைனர், கவுன்சிலர், இந்த மாதிரி உள்ள தெரபிஸ்ட் வந்திருக்கக்கூடிய அந்த நம்ம இடத்துல பாடம் படிப்பதற்காக வரக்கூடியவர்கள், அல்லது நம்ம இடத்துல கவுன்சிலிங் பெறுவதற்காக வரக்கூடியவங்க மத்தியில நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இது காரணமாக இருக்கிறது. வரும்பொழுது முகமன் சொல்வது, அல்லது குட் ஈவினிங் சொல்வது, அல்லது ஹாப்பி ஈவினிங் சொல்வது, சிரித்த முகத்தோடு வரவேற்பது. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, மூணாவது ஒரு சின்ன 4-5 விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு ஒருவர் பேசும் பொழுது அவர் என்ன பேசுறாருன்றதை முழுமையாக கேட்கணும், குறுக்கீடு இல்லாமல் இருக்கணும். இது ஒரு சிறந்த பண்பு. சின்ன பழக்கம் தான், எல்லாத்தையுமே இவர் பட்டியல் போடுகிறார். நான் அதுல இருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறேன். ஒருவர் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, பேசி முடிப்பதற்கு முன்னாடி நம்ம பேசவே கூடாது. என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பாதியிலே விளங்கக்கூடாது. நம்மளாக ஒரு அர்த்தத்தை கொடுக்க கூடாது. பேசும் பொழுது இடையில் குறுக்கிடாமல் கேட்பது என்பது தனி மனிதனுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா, நமக்கு முதல்ல பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது? பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, புரிந்து கொள்ளும் திறனை அது வளர்க்கிறது. புரிந்து கொள்ளும் திறனை என்னன்னு சொன்னா அது வளர்க்கிறது. அடுத்து சமூகத்தில் அது என்ன பலன் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, தேவையற்ற வாக்குவாதங்களை குறையும். தேவையற்ற வாக்குவாதம் ஒரு சின்ன விஷயம்தான், நம்ம அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தோம். அதனால என்னன்னு சொன்னா, பேசுவதற்கு முன்னாடி பதில் சொன்னாதான் என்ன ஆகும், நான் சொல்ல வந்ததே வேற, நீங்க என்னமோ விலகிட்டீங்க, நான் என்ன கேட்க வந்தேன், நீ என்ன பதில் சொல்ற அப்படின்றதெல்லாம் வரும். அதனால பேசக்கூடியவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடு இல்லாமல் இருக்கும் பொழுது அது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவையற்ற வாக்குவாதங்களை குறைக்கிறது. சமூகத்தில் தனி மனித பலன் அப்படின்றது நமக்கு பொறுமை கொடுக்குது. அது உளவியல் ரீதியாக என்ன பலன் தருது அப்படின்னு சொன்னா, அங்க யார நம்ம இப்ப உதாரணமா நம்ம ஆசிரியர் அடிக்கடி சொல்வார், நம்ம என்ன சொல்ல வராங்க, நம்மள்ட்ட கிளைண்ட் என்ன சொல்ல வராங்க, அப்ப என்னை ஒருவர் புரிந்து கொள்கிறார் அப்படின்ற உணர்வு என்னன்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது. அவர் என்ன அவர் ஸ்டூடெண்டா இருக்கலாம். அப்ப ஆசிரியருக்கு அந்த மாணவன்கிட்ட என்னன்னு சொன்னா, தன்னுடைய ஆசிரியரை பற்றி என்ன கிடைக்குது, என்னுடைய ஆசிரியர் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாரு, அப்ப எனக்கான பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படின்றதை அவர் உணரக்கூடிய தன்மை அந்த இடத்துல ஏற்படுகிறது. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, ஒரு 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 நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 நிமிடங்கள், இது நம்ம இந்த புத்தகம் ரிவ்யூ பண்றதுனால ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்காக ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கிக் கொள்வது, இது என்னன்னு சொன்னா அறிவுத்திறனை, சிந்தனை திறனை வளர்க்கிறது. சமூக பலன் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அறிவார்ந்த உரையாடல்கள் நல்ல முடிவுகளை அதிகரிக்கிறது. அதே மாதிரி உளவியல் ரீதியாக அதற்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா,
தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பழக்கம் அது மூளைக்கு புதிய புதிய தகவல்களை செயலாக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி நாம இந்த புத்தகத்திலிருந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்வதாக இருந்தால், இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அது பல நேரங்களில் பல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியது. அது எல்லா இடத்துலயும் அதை கொண்டு வருவாங்க. இந்த புத்தகத்துல அவர் கொண்டு வருகிறாரு. இந்த 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 யுக்தியை எப்படி கொண்டு வர்றதுக்கு அப்படின்றதுக்கு சொல்லும் பொழுது, கவர்ச்சியாக மாத்தணும். 2வது தன்மை என்னன்னு சொன்னா, கவர்ச்சிகரமாக அதை மாத்தணும். ஒரு பழக்கம் அப்படின்னு சொன்னா அதை வெளிப்படையானதாக ஆக்கணும் அப்படின்றதுக்கு சில காரணங்கள். வெளிப்படையானதாக ஆக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து என்ன சொன்னா வெளிப்படையானது, தெரியக்கூடியது. அதை மாற்றோம். 2வது என்னன்னு சொன்னா அது வசீகரமானதாக மாத்தணும், கவர்ச்சியாக மாத்தணும். இப்ப உதாரணமாக உணவுப் பொருளை கொடுக்கக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப எல்லா கம்பெனியும் முன்னேறிடுச்சு, எல்லா நிறுவனங்களும் முன்னேறிடுச்சு. எப்படி கொடுத்தா இவங்க சாப்பிடுவாங்க, எப்படி இவங்களை நம்ம அடிமையாக ஆக்கலாம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஆய்வு செஞ்சு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அந்த இதை போய் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு செலவிடுகிறது என்பதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் வந்து என்ன சொன்னா ஷாக் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து என்னன்னு சொன்னா அவர்களை கவர்வதற்காக, உதாரணமா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா பாக்கெட்ல கலர் பேப்பர்ல சுத்தி கொடுக்குது பாருங்க, அது மாதிரிதான். அப்ப இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கலாம். நாம கூட வந்து என்னன்னு சொன்னா சோசியல் நெட்வொர்க்ல இந்த இதுல என்ன பண்றோம், சோசியல் சமூக ஊடகங்களில நம்ம என்னன்னு சொன்னா லைக்கு தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த லைக் கிடைச்சிச்சுன்னா என்னன்னு சொன்னா பெரிய இதாயிருது அப்படின்றதுக்கு. நமக்கு எவ்வளவு ரிவ்யூ கிடைச்சிருக்குது, நமக்கு எவ்வளவு லைக் வருது, நம்மள யாரு என்னென்ன எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். அப்ப இதெல்லாம் ஏன் இந்த சிறிய பழக்கம் ஏன் முக்கியமாக இருக்குது, இந்த சிறிய பழக்கங்களை ஏன் முக்கியமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு பார்க்கும்போது இது என்னதுன்னு சொன்னா மனதுக்கு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது எளிதாகிறது. மாற்றத்தை கொடுக்கறது ஏற்றுக்கொள்வதை எளிதாக ஆக்குகிறது. இதை தொடர்ந்து செய்யறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது இயல்பான நடத்தையாக மாறிவிடுகிறது. இதை தொடர்ந்து ஒரு பழக்கத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னா அது இயல்பான நடத்தையாக மாறுகிறது. உதாரணமாக நம்ம இந்த சைக்காலஜிக்கல் பிசினஸ் சைக்காலஜில சொல்லுவாங்க, இப்ப ஒரு கடைக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே பொருள் நல்லா தான் இருக்கும். ஆனா அங்க திறந்து விடுவதற்கு ஒருத்தர் நிற்பார். திறந்து விட்டாரு கதவை, வெல்கம் பண்ணாரு, வாங்க அப்படின்னு சொன்னா வெல்கம் பண்ணாரு. அதே மாதிரி என்னன்னு சொன்னா அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் சின்ன இவங்க போய் லட்சத்துல எடுக்க போறாங்க துணி, அல்லது கோடியில போய் எடுக்க போறாங்க, அவங்க பிசினஸ் பண்ண போறாங்க. ஆனா என்ன நடக்குது, அங்க கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன குளிர்பானத்தை, அங்க கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டீ காஃபியை வந்து என்ன சொன்னா எதிர்பார்க்கறாங்க. அங்க போனா என்ன கவனிக்கல, அங்க ஒரு ஜூஸ் ஒரு டீ அது அது அதுக்கு எனக்கு இவங்க தரல, அடுத்த கடைக்கு அவங்க அதனால அடுத்த தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்க போறது இல்ல, என்ன வெல்கம் பண்ணல, என்ன ஒழுங்கா கவனிக்கல, அங்க உள்ள மியூசிக் அங்க உள்ள சூழல் இதெல்லாம் என்னன்னு சொன்னா பிசினஸ் சைக்காலஜில முக்கியமாக சொல்வார்கள். அதே மாதிரிதான் சின்ன விஷயம் அப்ப கவர்ச்சிகரமாக மாத்துறது அப்படின்றதுல பல நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து என்ன சொன்னா போட்டி போட்டுட்டு அதை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப நாம நம்மள்ட்ட தனி மனிதருக்காக அது என்னமா இருக்குன்னா நல்ல பழக்கம் வந்து நல்ல உணர்வை தருகிறது. அதே மாதிரி என்னன்னு சொன்னா நல்ல உணர்வு வந்து என்னன்னு சொன்னா மீண்டும் அந்த செயலை செய்வதற்கு நமக்கு தூண்டுகிறது. நம்ம அதை செய்யணும் அப்படின்றதுக்கு நமக்கு என்னது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது. 3வதாக அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த எந்த காரியத்தை நம்ம எந்த காரியத்தை செய்யறோமோ அதை ஈஸி மெத்தடு கொண்டு வந்துடணும், சுலபமானதாக ஆக்கணும். 4 விஷயம் தான் சொல்றாரு அவர் சுருக்கமா மொத்தமாக இந்த புத்தகத்துல இருந்து வரும்போது. உங்கள்ட்ட ஒரு சின்ன பழக்கங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அது வெளிப்படையானதாக ஆக்குங்க. 2வது அதை வசீகரமானதாக கவர்ச்சிகரமானதாக மாத்துங்க. 3வது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப அதை கையாளுவதற்கு நான் இப்ப அதுக்குதான் மெத்தேடு சொன்னேன் உங்களுக்கு. இது தனி மனிதனுக்கு என்ன இருக்கு, ஒரு சின்ன விஷயம் தானே. செருப்பு கழட்டி விடும் போது நம்ம மாணவர்களுக்கு அதை அடிக்கடி சொல்லுவோம், 2 செருப்பு ஒண்ணா வைங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுங்கன்னா புத்தக பைய தூக்கி போடாதீங்க, அதை ஒரு இடத்துல போய் வைங்க. என்னது அந்த ஐடி கார்டை எடுத்து ஒரு இடத்துல மாட்டுங்க, சாக்ஸ் எடுத்து கரெக்டா ஒரு இடத்துல வைங்க. திரும்ப நாளை காலையில நீங்க போகும்போது தேட வேண்டிய சூழல் இருக்கா. சின்ன பழக்கம் அது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போன பிறகு கூட அவங்களுக்கு பெரிய ஒரு பெயரை வாங்கி கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை சுலபமானதாக ஆக்குவதற்கு அது சின்னதாக அது ஆரம்பத்துல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாரு. காலையில எந்திரிச்சு இப்படி உட்காந்து பாரு. பல் துலக்கக்கூடிய பழக்கம் என்பது சாதாரணமானது இல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வருகிறது என்பதெல்லாம் நாம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அதை நம்ம உருவாக்குவதற்காக நம்ம இந்த ட்ரைனராக பயணிக்கக்கூடியவர்கள். 4வதாக என்ன அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் வந்து நமக்கு மனநிறைவு தரதாக மாத்தியணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு அது மனநிறைவை தரணும். எதுவாக இருந்தாலும் அது எனக்கு மன திருப்தியை தரல, மன நிறைவை தரலைன்னா அது என்னிடத்துல ஒழுங்கா இருக்காது, அது என்னை விட்டு போயிடும். அப்ப இப்ப நான் உங்கள்ட்ட இருந்து சில கொஸ்டின் கேட்கறதா இருந்தா இன்னைக்கு இப்ப இந்த செஷன்ல நம்ம உட்காந்துருந்தோம். இந்த செஷன்ல உட்கார்ந்ததுல நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டேன். இந்த புத்தகத்துல இருந்து சாராம்சமாக உங்களுக்கு இந்த இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில ஒரு சில விஷயங்களை கொடுக்குறோம்.
கொடுத்த பிறகு இப்ப நான் ஒரு 4 விஷயங்கள் வெளிப்படையானதாக ஆக்குங்க, சுலபமானதாக மாத்துங்க, கவர்ச்சிகரமானதாக ஆக்குங்க. அதை வந்து என்னன்னு சொன்னா மனநிறைவு அளிக்கக்கூடிய நிலையில கொண்டு வந்து மாத்திருங்க அப்படின்னு சொல்றேன். சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்றதுல நான் சில பழக்கங்களை பட்டியல் போட்டேன். இப்ப நான் கேட்கறது அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க இன்னைக்கு? நான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்க போகிறேன்னா அது என்ன? இப்ப நம்ம இதுல கேட்பாங்க இல்ல, அதுல நீங்க அதை சொல்லலாம், சாட் பாக்ஸ்ல போடலாம். ரெண்டாவது, எந்த கெட்ட பழக்கத்தை நீங்க குறைக்க போறீங்க? பழக்கத்துல நல்ல பழக்கத்தை கொண்டு வருவது ஒரு புறம் அப்படின்னு சொன்னா, தவறான பழக்கங்களை விடுவதும் ஒரு புறம் இருக்குது. அப்ப உதாரணமா அதுக்கு நிறைய எழுதுவார். அதுல நகம் கழிக்கிறது சம்பந்தமா ஒரு கதையை கொண்டு வந்து நிறுத்துவார் இந்த புத்தகத்துல. நகம் கடிச்சிக்கிட்டே இருந்தாரு, அதனால என்ன அவருக்கு விளைவு ஏற்பட்டது, கடைசியில அதை எப்படி மாத்துறாரு, அதுல வந்து என்னன்னு சொன்னா ஒரு இது நெகபாலிஸ் மாதிரி ஒரு இதை இது பண்றாரு, தடவ ஆரம்பிக்கிறாரு. அது வளர ஆரம்பிக்குது, அதை பராமரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பழக்கத்தை விட்டு ஒழிப்பதற்காக அதை வந்து கவர்ச்சிகரமா இதுக்கு அப்படியே அகைனாக மாத்துவாங்க. இந்த முதல் விதி, இரண்டாவது விதி, மூணாவது விதி, இதுல சொல்லப்பட்டதையே அதை வந்து பார்வையிலிருந்து விடிச்சிருங்க. கெட்ட பழக்கத்தை தூர போடணும்னா நம்ம எது இருக்குதோ அதை பார்வையிலிருந்து மறைச்சிருங்க. அதை வசீகரமற்றதாக கவர்ச்சிகரமாக இங்க மாத்தணும்னு சொன்னாங்க, அதை கவர்ச்சி இல்லாததாக மாத்தி விடுங்க. அதே மாதிரி இங்க லேசா ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை கடினமா ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்க, எனக்கு அது அது செய்யறதுனால வந்து என்னன்னு சொன்னா எனக்கு மனநிறைவு தராது, அது எனக்கு திருப்தியை தராது. நம்ம உசேன் பகத் சார் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு என்எல்பியில கலந்துக்கும் போது முதல் நாள்ல எல்லாரும் கரெக்டா வந்தாங்க, இல்ல முதல் நாள் லேட்டா வந்தவங்களுக்கு இது பண்ணல, ரெண்டாவது நாள் வந்தவங்களுக்கு சில விஷயங்களை கேட்டுட்டு அதுக்கு ஒரு பாடம் போட்டாங்க உதாரணமாக. அப்ப நாம அதை எப்படி கொண்டு போறோம் அப்படின்றதுலாம் விஷயம் இருக்குது. அதே மாதிரி திடீர்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு உங்க ஜோப்ல என்ன தேவையில்லாம விஷயம் இருக்குது, உங்க ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கு, ஒரு 5 நிமிஷம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் தேவையில்லாத குப்பைகள் சேர்வதின் காரணமாக அது எவ்வளவு பெரிய விஷயங்களை ஏற்படுத்துது. நான் மட்டும் சரியா இருந்தா பத்தாது, அது என் குடும்பத்தில், சமூகத்தில், அது சொசைட்டியில். அதே மாதிரி நாம போய் இப்ப உதாரணமாக எவ்வளவு பெரிய விஷயத்த கவனிக்கணும். ஒரு கவுன்சிலரா ஒருத்தவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் ஒருத்தவங்கள்ட்ட கவுன்சிலிங்க்கு அனுப்புனேன், அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா வேறு விதமாக ஒரு இது நடந்துருச்சு, அதனால நான் வேற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, குடிக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள நான் முடிக்கணும் அப்படின்றதுனால என்னுடைய இந்த உரையின் நிறைவுக்கு வருகிறேன். இந்த இந்த 3 கேள்விதான் இப்ப நான் கேட்கறேன். இப்ப சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம், அல்லது அவங்க வந்து அதை பத்தி பேசுவாங்க. என்னுடைய இந்த சிறிய மாற்றத்தினால என் குடும்பத்திற்கு, அது அப்படியே எனக்கு, என் குடும்பத்திற்கு, சொசைட்டிக்கு, நான் செய்யக்கூடிய அந்த பணி ரீதியாக எனக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத அப்படியே நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடலாம். வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கும், அதே மாதிரி இந்த டீம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டீம் வந்து என்னன்னு சொன்னா ஒரு பெரிய தியாகத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த தியாகத்திற்கு சிறந்த நற்கூலி உலகத்திலும் கிடைக்கணும், அவர்களுக்கு மறு உலகத்திலும் கிடைக்கணும் என்று பிரார்த்தித்தனவாக கலந்து கொண்ட, பங்கெடுத்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றிக்குரியவனாக நான் என்னுடைய அந்த உரைக்கு நிறைவு செய்கிறேன். இப்பொழுது நம்ம அந்த ஃபீட்பேக் பத்தி மற்ற விஷயங்களை பேசுவோம். இப்ப நான் சொன்ன கேள்வி சம்பந்தமாக கூட நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடலாம். ஷமீமா சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப இன்சைட்ஃபுல்லா, ப்ராக்டிக்கலா அண்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற மாதிரி இந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நம்ம லைஃப்ல சேஞ்ச் வேணும்னா ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறது மட்டும் தேவையில்லை. ஸ்மால் சேஞ்சஸ் பிளஸ் கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும், பிக் ரிசல்ட்டே ஒரே கிடைக்கும். 1 செகண்ட் சிஸ்டர், எஸ் ஒரே ஒரு எஸ். செகண்ட். ஆ ஒரு பெரிய மாற்றம் வந்து ஒரே நாளில் உருவாகாது கண்டிப்பாக. ஒரு சிறிய செயலை வந்து மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அது பழக்கமாக மாறும். அந்த பழக்கம் நம்முடைய குணநலனாக வெளிப்படும். அது வாழ்க்கை முறையாகவே ஆகிவிடும். இதுதான் ஒரு தனி மனித மாற்றம். அதே போல ஒரு நல்ல மனிதரின் சிறிய நல்ல பழக்கம் வந்து குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது சுற்றி உள்ளவர்களுக்கு அது பரவும், அது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். பிறருக்கு அறிவுரை செல்லும் பொழுது இப்படி செய் அப்படின்னு சொல்வதை விட, இந்த சிறிய பழக்கத்தை இன்று முதல் தொடங்கி பாருங்கள், இதனால் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு என்ன மாற்றம் வருகிறது என்று கவனியுங்கள் என்று கூறுவது உளவியல் ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வார்த்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் சொன்ன மாதிரியே பிக் சேஞ்சஸை இமிடியேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாம டெய்லி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டை கன்சிஸ்டன்டியா ஃபாலோ பண்ணுனா லாங் டேர்ம்ல மீனிங்ஃபுல் ரிசல்ட் கிரியேட் பண்ண முடியும்னு இந்த புக் மூலமா சார் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. எஸ், நம்ம ப்ரோக்ராமும் அப்படித்தானே. சின்ன சின்ன கன்சிஸ்டன்சியா இந்த ப்ரோக்ராமை டெய்லி நம்ம கன்சிஸ்டன்சியா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் ரிமைனிங் டேஸையும் சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போவோம் இன்ஷால்லா. Okay, thank you once again, sir, for sharing your valuable knowledge and insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனுடைய டேக் அவேயா,
நான் எடுத்துட்டு போறது ஸ்மால் ஹேபிட்ஸ் மே லுக் இன்சிக்னிஃபிகண்ட் டுடே பட் their இம்பேக்ட் கேன் பிகம் பவர்ஃபுல் ஓவர் டைம். நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற ஸ்மால் ஆக்ஷன்ஸ் தான் கிராஜுவலி நம்ம கேரக்டரையும் ஃபியூச்சரையும் ஷேப் பண்ணுது. எஸ். ஸோ நிச்சயமா. சேஞ்சஸ் சேஞ்சஸ்க்கு வெயிட் பண்ணாம டுடே இட் செல்ஃப் ஒன் ஸ்மால் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். யா, சாட் பாக்ஸ்லயே உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம். முகமது இஸ்மாயில் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத்? அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்லாம் நிறைய சொன்னீங்க. அந்த சின்ன சின்ன பழக்கம் தான் பெரிய ஆளாக்க முடியும். அதெல்லாம் நிறைய சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன ஒரு விஷயம் செய்யும் போது சின்ன 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 சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் பெருசு போகணும். எடுத்தோடனே பெருசு போனா சக்சஸ் ஆக முடியாதுன்னு தான் சொன்னீங்க. ரொம்ப அந்த ஹதீஸ் எல்லாம் சொன்னீங்க. அதோட சைக்காலஜி சேர்த்து சொன்னீங்களா, இன்னும் நல்லாவே இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஜஸாக்கல்லாஹ். எல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் மறுக்கு தருவானாங்க. தோசை ஆமீன் அல்லாட்ட ஆமீன். எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கும் அந்த பேச்சாற்றல அதிகப்படுத்தி தருவானாங்க. சரி, தோசை ஆமீன். எந்திரன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமா. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எனிவன்? யா, கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஷேர் பண்ணலாமா? யா, இத்ரீஸ் ஹசிஃபி சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் அல்ஹம்துலில்லாஹ். அதான் அந்த ரஃபீக் ரஷாதி அவங்களோட நம்ம வந்து டிசிபி பயணிச்சோம். ஹுசைன் பாஷா சார் ரொம்ப பிரியமா இருப்பாங்க அவங்க மேல. இன்னைக்கு அவங்க ஒரு புதுமையான ஒரு டாபிக்ல அற்புதமான முறையில பேசியிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அது ரொம்ப நம்ம உன்னிப்பா அதுல இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து மிக உயர்ந்த ஒரு நல்ல பேரை பெற்றுத்தரக்கூடியது அப்படிங்கிறத நான் வந்து புரிந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் நானும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சொசைட்டிலையும் சரி, நான் இது விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருக்கணும்னு நான் வந்து எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதன்படி செயல்படுவேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தேங்க்யூ வாழ்த்துக்கள். சார். ஜஸாக்கல்லாஹ். நெக்ஸ்ட் எனிவன்? யாராவது ஒரு ஆளு கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யா, ஓகே. ரஷிதா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாப்பி வலைக்கும் சலாம். ஈவினிங் பிரதர். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அருமையா இருந்துச்சு. நல்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் அந்த செப்பல், ஐடி கார்டு, ஷூஸ், லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் நம்ம இது பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அதை பழக்கப்படுத்துறது ரொம்ப சிறப்பானது. அதை முதலிருந்தே சின்ன வயதுலேருந்தே பழக்கப்படுத்தணுங்கிற விஷயம்லாம் நல்ல அருமையாக சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்துச்சு. எல்லா விஷயமே நல்லா இருந்துச்சு. இந்த புக்கில் இருக்க விஷயங்களை நல்லா தெளிவா அழகா சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ so much மேம். நெக்ஸ்ட் Thank you. புஷ்ரா, லாஸ்ட் புஷ்ரா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க மேம். எஸ் மேம், ஷேர் பண்ணு. புஷ்ரா மேம். கேக்குதுங்களா? ஓகே, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு இப்ப அலைக்கும். கேக்குது மேம், கேக்குது மேம். ரஃபிக் சார், சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க நல்லா சார். இருக்கா சார்? சார், புக்ல இருந்த விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப ஷார்ட்டா, அதே நேரத்துல வந்து கிளியரா புரியுற மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். என்ன டேக்கேவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயினான பாயிண்ட் வந்து உங்க ஸ்பீச்ல இருந்து கிடைச்சுது. அது இப்ப பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம கன்சிஸ்டன்சியா அதை பண்ணும்போது அது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிக் சேஞ்சை வந்து நம்ம லைஃப்ல கொடுக்கும்னு நீங்க பேசுனதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வந்து இப்ப நீங்க சொல்ல இப்ப நம்ம எதெல்லாம் விடணும், எந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு விடணும், இன்னையில இருந்து எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அப்படியே மைண்ட்ல லிஸ்ட் அவுட்டா ஓடுது. மொத்தமா பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்ஷால்லா சின்ன சின்னதா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து டக்குன்னு கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு சார். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் அதை வந்து சைக்கலாஜிக்கலாவுமே வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. மஷா அல்லாஹ், ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் கெஹீரா. தேங்க்யூ அல்லாஹ்வுக்கே so எல்லா much மேம். எஸ்.
Yeah, thank you புத்தகத்தின் everyone for our active participation and valuable feedback. Yes, இன்னைக்கும் நம்ம டே 41 செஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Heartfelt thanks to our presenter for sharing such an valuable and practical book review. நம்ம 70 days, 70 participants, 70 inspiring books ஜேர்னில ஒவ்வொரு நாளும் நம்ம நாலேஜை மட்டும் இல்லாம நம்ம ஹேபிட்ஸ், மைண்ட் செட் அண்ட் லைஃப் ஸ்டைலையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றோம். எஸ், நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோடு சந்திப்போம். Until then, keep reading, keep learning, and keep growing. Thank you. Good night.